பாரத திருநாட்டின் வெற்றி வரலாற்றை காண வந்திருக்கும் அவையை வணங்கி வேலு நாச்சியார் நாட்டிய நாடகத்தின் திரை விலக்குகிறோம். அன்னை பூமி பாரதம் ஆயிரம் ஆச்சரியங்களை உள்ளடக்கியது. காரணம் அதன் தவ வலிமை. ஆதி ரிஷிகளான பரத்வாஜர், பராசரர் முதற்கொண்டு தென் திருமறை காத்த அப்பர், சுந்தரர், சம்பந்தர், பன்னிரு ஆழ்வார்கள், கோதை ஆண்டாள், பொதுமறை கண்ட திருவள்ளுவர், ஔவையார் வரை எத்தனையோ தவபுருஷர்கள் தங்கி வாழ்ந்த புண்ணியமான மண் இது. நமது தேசிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடினார், வேதமுடையதிந்த நாடு, நல்ல வீரர் பிறந்ததிந்த நாடு, சேதமில்லாத இந்துஸ்தானம், அதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. ஆம், தெய்வத்துக்கு நிகரான நமது இந்துஸ்தானத்தை 18ஆம் நூற்றாண்டுக்குள் சென்று தரிசிக்க இருக்கிறோம். நாம் இப்போது காணப்போவது ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கு முன்பான தமிழகம். வீரத்தாய் வேலு நாச்சியாரின் ஆட்சி காலம். உலக விடுதலை போர் வரலாற்றில் வெள்ளையர்களை அடிமை கொண்ட ஒரே மகாராணி வீரத்தாய் வேலு நாச்சியார்தான். அந்த வீர வரலாறு வெஞ்சினம் கொண்ட அந்நியர்களால் மறைக்கப்பட்டது. 2 நூற்றாண்டுகளாக அழிந்து கிடந்த பெருமை கூறிய அந்த பாரத வரலாறு 15 ஆண்டுகால உழைப்பின் பலனாக மீட்டெடுக்கப்பட்டு விட்டது. குறித்துக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த ஆவணங்களையும் திரட்டி சரிபார்த்த பின்தான் சிவகங்கையின் மேன்மையை உங்களுக்கு காணத் தருகிறோம். பாண்டிய உலவும் பூமி பாண்டிய உலவும் பூமி தமிழுக்கே மறுதிருவர் தன்னை கொடுத்தாரே. பெரிய மருது எழுந்து வரார். மண்ணுக்காக சின்ன மருது சிலிர்த்து வரார். தமிழை காக்க பெரிய மருது எழுந்து வரார். மண்ணுக்காக சின்ன மருது சிலிர்த்து வரார். எங்க மண்ணை தொட்டு பாருங்க, தங்கரையில் சங்கருப்போமே. எங்க மண்ணை தொட்டு பாரு, தங்கரையில் சங்கருப்போமே. விருப்பாட்சி மண்ணெல்லாம் பெரிய மருது, கோச்சடை மண்ணெல்லாம் சின்ன மருது. கோபால நாயக்கரின் தியாகம் தியாகம், 16 மன்னர்களின் வேகம் வேகம். எங்க மண்ணை தொட்டவனை விடமாட்டோம், வெல்லும் வரை நல்ல சோறு தொடமாட்டோம். சிவகங்கை மண்ணுடா, எங்க தமிழ் பூமிடா. கோபால நாயக்கராம் ஹோ, ஹைதர் அலி பேரரசாம் ஹோ, உடையார் படைக்கூட்டம் ஹோ, தீபாய்ந்த குயிலியம்மா ஹோ, வேலு நாச்சி ஹோ. ஜம் ஜம் தகிட தகிட ஜம், ஜம் 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 தகிட தக ஜம். பெரிய மருது ஜம், சின்ன மருது ஜம், வேலு நாச்சி ஜம். போதும்,
இப்போது ஒரு அமைதியான நேரத்தில் சிவகங்கை பூமிக்கு செல்வோம். தன் மண்ணோடும் தன் மக்களோடும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த வேலு நாச்சியை சந்திப்போம். பின் தொடர்வோம். பொங்குக தமிழ் பொலிகவே தமிழர் போர் முனை வீர புலிகள் நம்மை போற்றி வாழ்கவே உலகம். தமிழொடு வீர செருக்கொடு வாழும் சிவகங்கை சீமை. நாத தமிழொடு வீர செருக்கொடு வாழும் சிவகங்கை சீமை. வளரி வீசி வீசி எறிவதும் தாய்மண் காப்பதும் தானே குலக்கடமை. வளரி வீசி வீசி எறிவதும் தாய்மண் காப்பதும் தானே குலக்கடமை. செயல் மறவர் எங்கள் மக்கள் எல்லாம் அறிவர். எதற்கும் துணிவர் செயல் மறவர் எங்கள் மாதர் கற்பின் கனலாய் சீமை முழுதும் மனம் வருவர். எங்கள் மாதர் கற்பின் கனலாய் சீமை முழுதும் மனம் வருவர். கலைகள் உண்டு எங்கள் மண்ணிலே, காவியம் உண்டு எங்கள் நெஞ்சிலே. கலைகள் உண்டு எங்கள் மண்ணிலே, காவியம் உண்டு எங்கள் நெஞ்சிலே. கருணை உண்டு எங்கள் கண்ணிலே, கருணை உண்டு எங்கள் கண்ணிலே. பணிவு உண்டு எங்கள் வாழ்விலே, பணிவு உண்டு வாழ்விலே. தமிழ் எங்கள் உயிராகும், தமிழ் மண்ணே எங்கள் உறவாகும். தமிழ் எங்கள் உயிராகும், தமிழ் மண்ணே எங்கள் உறவாகும். உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர், உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர் எமது தோழர், எமது தோழர். அறிவீரே உலகீரே உலகீரே. இப்படி ஒரு உத்தமமான மகாராணி வேலு நாச்சியாரின் காலத்தில் அரசர் முத்துவடுகநாதரின் கூணாத ஆட்சியில் நம் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நாம் தமிழர்கள் என்பது குறித்தும் தமது அன்னை தமிழ் மண் குறித்தும் பெருமையோடு துள்ளி குதித்து மகிழ்ந்து உறவாடி அல்லவா வாழ்ந்தார்கள். வான்புகழ் எழுந்து நின்ற தமிழகம், திருவள்ளுவன் நிறைந்து வாழ்ந்த தமிழகம்.
திருவள்ளுவன் நிறைந்து வாழ்ந்த தமிழகம், முத்தமிழ் விளைந்தெழுந்த தமிழகம், 8 திக்கிலும் புகழ் பரப்பும் தமிழகம். தமிழகம் தமிழ்தானே நமக்கெல்லாம் பரம்பரை சொத்து, அதை காத்திடுவோம் போற்றிடுவோம் குலவை இட்டு, குலவை இட்டு. வான்புகழ் எழுந்து நின்ற தமிழகம், திருவள்ளுவன் நிறைந்து வாழ்ந்த தமிழகம். வெள்ளந்தியாய் வாழ்ந்த சிவகங்கைக்கு வெள்ளையர்கள் வடிவில் கேடு நெருங்கிக் கொண்டிருந்தது. சிவகங்கை மன்னருக்கு கர்னல் பாஞ்சோர் அவர்களிடம் இருந்து ஓர் அவசர செய்தி. உங்களிடமிருந்து கப்பம் வசூலிக்கும் ஏகபோக உரிமையை நவாபிடமிருந்து நாங்கள் பெற்றுவிட்டோம். நீங்களோ கப்பம் கட்ட முடியாது என்கிறீர்கள். உடனடியாக இதுவரை செலுத்தாத கப்பத்தோடு தர வேண்டியதையும் சேர்த்து வெள்ளையர்களான எங்களிடம் செலுத்திவிட உத்தரவிடுகிறோம். இல்லை என்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சி நடவடிக்கைகளில் இறங்குவோம். சிவகங்கையை எமதாக்கிக் கொள்வோம். எச்சரிக்கை. வீரம் மிகு எங்கள் மண்ணிலே வேறு பகைவர் வந்து அரசாள்வதோ, மோதத் துணிந்த எம் தோளிலே கெட்ட அடிமை சங்கிலி பூட்டவோ. வெள்ளைப்பாரங்கியர் வரலாம், நல்ல வியாபாரம் செய்து பின் போகலாம். மேலும் அடிமை கொள் என்னமா? இது செல்லுமா? படை வெல்லுமா? வணக்கம் அம்மா. எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. பேர் வச்சு தரணும் அம்மா. எத்தனை அழகான குழந்தை பெற்றிருக்கிறாய் நாகலட்சுமி. இவளுக்கு தாயகி என பெயர் வைப்போமா? எங்கள் அன்னையர் மறைப்பால் தந்தது மரப்பால், மரக்குலப்பால். எங்கள் அன்னையர் மறைப்பால் தந்தது மரப்பால், மரக்குலப்பால். அது வெறும் பால் அல்ல தமிழ்பால், அது வெறும் பால் அல்ல தமிழ்பால் என்று சொல்லுக வெள்ளையர் பால். அது வெறும் பால் அல்ல தமிழ்பால் என்று சொல்லுக வெள்ளையர் பால், என்று சொல்லுக வெள்ளையர் பால். கப்பம் கேக்குதோ கப்பம், ஒரு அப்பமும் கிடையாது. வரி கேக்குதோ வரி, இங்கு முகவரி உனக்கேது. கப்பம் கேக்குதோ கப்பம், ஒரு அப்பமும் கிடையாது. வரி கேக்குதோ வரி, இங்கு முகவரி உனக்கேது. வேலு நாச்சியார் உள்ள வரையிலே எல்லை சரியாது. வேலு நாச்சியார் உள்ள வரையிலே எல்லை சரியாது. அது சரிந்திட நேர்ந்தால், அது சரிந்திட நேர்ந்தால் வீரமங்கையின், வீரமங்கையின் உடல் உயிர் தெரியாது. அதிர்ச்சி அடைந்த அரசர் முத்துவடுகர் அமைச்சர்களோடு ஆலோசனையில் இருக்க, சிறு வயதில் தன்னால் அடக்கப்பட்ட அந்த வெள்ளை குதிரையில் ஏறியபடி வேலு நாச்சியார் சிவகங்கையை வலம் வந்து தன் மக்களுக்கு தைரியம் ஊட்டிக் கொண்டிருந்தார். இதனால் கர்னல் பாஞ்சோர் வெறுப்பின் உச்சத்துக்கே போகிறான், பொறுமுகிறான்.
தான் நமக்கு வைக்கிறான் கட் அவுட் கட் அவுட் கட் அவுட். வேலு நாச்சியார் நமக்கே சொல்லுது கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட். குதிரை மேல ஏறிச்சுனாக்கா ஹாவ் ஹாவ் ஹாவ். குதிரை மேல ஏறிச்சுனாக்கா ஹாவ் ஹாவ் ஹாவ். வரிய கேட்டா வேலு சொல்லுது நோ நோ நோ. 10 நாள் தான் டைம் ஒழுங்கா கப்பம் கட்ட சொல். இல்ல வேலு நாச்சியார் ஊரை விட்டு ஓடி போக சொல். அடிமை பெண்ணின் திமிர் பேச்செல்லாம் பேஞ்சோர் கிட்ட பலிக்காது. பேஞ்சோர் சொன்னா மறவர் சீமையில் ஓர் உயிர் கூட இருக்காது. அடிமை பெண்ணின் திமிர் பேச்செல்லாம் பேஞ்சோர் கிட்ட பலிக்காது. பேஞ்சோர் சொன்னா மறவர் சீமையில் ஓர் உயிர் கூட இருக்காது. கப்பம் கட்டோணம் நாளை இது கர்னல் பேஞ்சோரின் ஆணை. கப்பம் கட்டோணம் நாளை இது கர்னல் பேஞ்சோரின் ஆணை. கர்னல் பாஞ்சோர் சிவகங்கையை அச்சுறுத்திக் கொண்டே இருந்தான். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் போதெல்லாம் காலம் நிச்சயம் கை கொடுத்தே வந்திருக்கிறது. அப்படி சிவகங்கையின் பாதுகாப்பிற்கு வந்து சேர்ந்தவர்கள்தான் மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள். மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் மகா சிவபக்தர்கள். காளையார் கோயில் ராஜகோபுரத்தை எழுப்பி இந்து மத நெறிப்படி வாழ்ந்த தென் தமிழர்கள். அன்பானவர்கள்தான், பண்பானவர்கள்தான். ஆனால் தாய்த்திரு நாட்டிற்கு ஓர் தீங்கு நேரிட்டு விட்டால் ஆலகாலமாவார்கள், ஆடி தீர்த்து விடுவார்கள். ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா. ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா. காசுக்கு 2 விற்க சொல்லி காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளக்காரே. காகிதம் போட்டான வெள்ளக்காரே. அந்த வெள்ளக்காரே புலம்பியது போதும், நிறுத்து. நிறுத்து! 8 அடி பாயும் வேங்கை புலியை ஒற்றையடியில் சாய்ப்பவன் நான். என்னை தெரிகிறதா? பெரிய மருது. பெரிய ஆறு என்ன பெரியாறு? அதன் சுழலை சுழலச் செய்பவன் நான். சின்ன மருது, என்னை தெரிகிறதா? வீர வேங்கையின் வெற்றி தோள் நான். தேடி வேட்டையாடும் 2 விழிகள் எங்கே? அந்த சக்தி எங்கே? தமிழ் சக்தி எங்கே? தமிழ் சக்தி எங்கே? தோற்ற பொலிவை காணும் போதே தெரிகிறதே நீங்கள் மருதிருவர் தானே. வருக தமிழர் வீரம் வெல்க. சிவகங்க சீமையை சின்ன பின்னமாக்க நல்ல திட்டம் ஒண்ணு போடணும். வழி தேடணும், வெலுவாடணும், வேலுவாடணும்.
நல்லபடியாக சொல்றேன், உடனே கப்பம் கட்டச் சொல். எல்லோரையும் போல அடங்கி ஒடுங்கி வரியை கட்டச் சொல். வரியை கட்டச் சொல். வரியை கட்டச் சொல். வரிய கட்டணுமாம் வரி. இப்படி பேசி பேசி பாளையக்காரர் பல உயிர் போச்சு. மானம் பெரிதென்று வாழும் குளமடா நாடோடி பரங்கியே. சாகத் துணிந்தது மோதத் துணிந்தது எங்கள் மரக்குடியே. காலனை உதைக்கும் வீரத்தமிழரை பீரங்கி என்ன செய்யும்? பேரணியாக நாங்கள் திரண்டால் இரத்த மழை பெய்யும். கப்பத்தொகையை வேணும்னா நீ கொஞ்சம் குறைச்சி கொடு, இல்லைன்னா 4 தவணை சேர்த்து கொடுத்து விடு. எங்கள் பூமி இது, எங்கள் வானம் இது. உனக்கெதுக்கு கப்பம்? உழைக்கும் கரங்கள் எமது, விளையும் பயிரும் எமது, வியர்வை ரத்தம் எமது. கப்பம் கேக்குதோ உனக்கு? ஓடும் நதிகள் எமது, பாயும் வாய்க்கால் எமது, காடுகள் நதிகள் எமது. கப்பம் எதற்கு உனக்கு? குழந்தை குட்டிகள் எமது, உணவும் உடையும் எமது, வீடு வீதிகள் எமது. கப்பம் கப்பமோ உனக்கு? எங்கள் சுதந்திர பூமி இது, எங்கள் சுதந்திர பூமி இது, எங்கள் முப்பாட்டன் சொத்து இது. எவர்க்கும் அடிமை ஆகாது, தம்பிடி கப்பமும் கிடையாது. எவர்க்கும் அடிமை ஆகாது, தம்பிடி கப்பமும் கிடையாது. எங்கள் அன்னை பூமி இது, செந்தமிழ் வளர்த்த நாடு இது. எங்கள் அன்னை பூமி இது, செந்தமிழ் வளர்த்த நாடு இது. காலை பிடித்து கேட்டாலும் கப்பம் என்பது கிடையாது. நாடோடியாக திரிகிறாய், வியாபாரம் செய்து பிழைக்கிறாய். நாடோடியாக திரிகிறாய், வியாபாரம் செய்து பிழைக்கிறாய். பேராசை பிடித்து குலைக்கிறாய், தர்ம நெறியினை பழிக்கிறாய், தர்ம நெறியினை பழிக்கிறாய். பேத்தியம் பேத்தியம். ஆமடா ஆம், நாங்கள் தன்மான பைத்தியம், நாங்கள் தமிழ்குல பைத்தியம், நாங்கள் சுதந்திர பைத்தியம். நியாயம் ஒன்றே வைத்தியம். தண்ணீர் தண்ணீர். அம்மா, அம்மா, மயக்கமுற்ற நிலையில் இருக்கும் அம்மா, தாங்கள் யாரோ? அம்மா, வழி தவறி வந்து விட்டீரோ? கவலை வேண்டாம் அம்மா, என் பெயர் உடையாள். இதோ சற்று தூரம்தான் எங்கள் குடில். வயிறார உணவு கொண்ட பின்பு போகலாம் அம்மா, வாருங்கள். நாடே பறிபோகும் நேரம், சோற்றுக்கு ஒரு கேடா? உடையாளே, எனக்கு நிரம்ப வேலை இருக்கிறது. உனக்கு நன்றி அம்மா. தாங்கள் யாரம்மா? என்னை வேலு நாச்சியார் என மக்கள் அழைப்பார்கள் அம்மா. எங்கள் மகாராணி வேலு நாச்சியாரா? அட கடவுளே, மகாராணிக்கா நான் எங்கள் தோல் பையில் தண்ணீர் கொடுத்து விட்டேன். மக்கள் மகாராணி ஏனம்மா அப்படி நோக்குகிறாய்? நாம் இருவரும் சிவகங்கையின் குடிமக்கள் அல்லவா? ஆயினும் நான் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்த பெண் அல்லவா? நிறுத்து அம்மா. உடையா, நீ தாழ்த்தப்பட்டவளா? யார் சொன்னது? தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பவர் தாழ்த்தப்பட்டவராவாரா?
அப்படியெனில் எல்லோரையும் காக்கும் நான் வணங்கும் அந்த ராஜராஜேஸ்வரியும் கூட தாழ்த்தப்பட்டவள்தான். உடையாள், உன்னை நான் என்றும் மறக்க மாட்டேன். நான் மண்ணை காக்கும் பொருட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். நேரம் என்னை துரத்துகிறது. கூடவே பரங்கியரும் துரத்துகின்றனர். எதிரிகள் வந்து என்னை கேட்டால் தெரியாது என சொல்லிவிடு. சுதந்திர தாயகத்தில் மீண்டும் சந்திப்போம். உடையாள். வெற்றிவேல், வீரவேல். வேலுநாச்சியாரை கொன்றே விட வேண்டும் என திட்டமிட்டு வெறித்தனமாக துரத்தி கொண்டு வரும் கர்னல் பாஞ்சோர் வேலுநாச்சியார் தப்பிவிட்டார் என தெரிந்ததும் காலத்தை சபித்தான். தன் படைகளை திட்டி தீர்க்கிறான். You incompetent idiots! You mean she has absconded right under your nose, you scoundrel? உடையாளோ அங்கே வேலுநாச்சியாரை நேரிலேயே கண்டுவிட்டோம் எனும் பெருமிதத்தோடு தன் குழந்தையின் அழுகுரல் கேட்டு அவசரமாக வீடு திரும்ப எத்தனிக்கிறாள். ஏய் பொண்ணு, வேலுநாச்சியாரு பார்த்தே இல்ல? எந்த சைடு எஸ்கேப் பண்ணா சொல்லு. எந்த பக்கம் ஓடி போனா சொல்லு. தெரியாது. இப்ப சொல்லு. தெரியாது. ஆஹாம், இப்படி கேட்டா சொல்லாது. மேன், கைப்பிடி, கை வெட்டி போடுவேன் சொல்லு. தெரியாது. ஏய், உன் பேர் என்ன சொல்லு. தெரியாது. இப்ப சொல்லு, வேலுநாச்சியார் எந்த பக்கம் ஓடி போனா? தெரியாது. வெற்றிவேல், வீரவேல். அரசர் மறைந்தார். நம்பிக்கை நட்சத்திரம் வேலுநாச்சியார் தலைமறைவானார். வேலுநாச்சியார் தாய் மண்ணை நினைவுகளால் தழுவுகிறார். உறக்கமில்லாது அல்லும் பகலும் உறக்கமில்லாது மனதால் உலவி வருகிறேன். மனதால் உலவி வருகிறேன். உன் தேவை நான் அறிவேன். உன் தாகம் நான் அறிவேன். உன் தேவை நான் அறிவேன். உன் தாகம் நான் அறிவேன். உன் அடிமை தீர்ந்த பின்தான் உன் அடிமை தீர்ந்த பின்தான் உன் மடியில் ஓய்வெடுப்பேன். உன் மடியில் ஓய்வெடுப்பேன். கலங்காதே என் தாய்மண்
இதோ திண்டுக்கல் மலை மேலே நிலை கொண்டிருக்கிறார். அவரிடமும் பீரங்கிகள் உண்டு, துப்பாக்கி தோட்டாக்கள் உண்டு. நம்மிடமோ தேவைக்கு அதிகமாகவே நெஞ்சுரம் உண்டு. தங்களுக்கோ உருது உட்பட 6 மொழிகள் தெரியும். தங்கள் வாக்குச் சாதுரியத்தின் மூலம் ஹைதர் அலியின் துணை மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டால்? உடனே கை அமர்த்தும் வேலுநாச்சி சொல்கிறார், நாளை விடியலில் ஆணுடை தரித்து நானே நேரில் செல்வேன். திண்டுக்கல் மலை மீது நம் குதிரைகள் மேகமாய் தவழ்ந்து பாயட்டும் என ஆணையிட்டார். ஆணுடை தரித்து குதிரை மேல் தாவி மலையேறி வந்த வேலுநாச்சியாரின் ஆற்றல் கண்டு வியந்து போனார் ஹைதர் அலி. அந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு சிவகங்கை விடுதலை வரலாற்றில் ஓர் மைல்கல். இனம், மொழி, மதம் தாண்டியதொரு மானுடம் இவர்கள் சந்திப்பில் மிளிர்ந்தது. அல்லாஹு அக்பர். மரவர்ஷிமையின் மகாராணிக்கு வந்தனம். பரங்கியர் உமக்கு செய்த கொடுமையை அறிந்தனம். மரவர்ஷிமையின் மகாராணிக்கு வந்தனம். பரங்கியர் உமக்கு செய்த கொடுமையை அறிந்தனம். என்ன வேண்டுமோ இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள். என்ன வேண்டுமோ இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள். உங்கள் அண்ணன் போலே நான் இருக்கிறேன் சொல்லுங்கள். உங்கள் அண்ணன் போலே நான் இருக்கிறேன் சொல்லுங்கள். பிறையை போற்றும் முகலாய மன்னா வாழிய, என்னை தமக்கையாக்கிய பாபா நீ வாழிய. பிறையை போற்றும் முகலாய மன்னா வாழிய, என்னை தமக்கையாக்கிய பாபா நீ வாழிய. நின் தாய் வாழி, நின் குடை வாழி, நின் குணமும் குற்றமும் நீண்ட ஆயுளாய் வாழி. தமிழ் இனத்தை நான் அறிவேன், அதன் பெருமையை நான் அறிவேன், உங்கள் வீரம் நான் அறிவேன். இன்று தாய்மை கண்டு கொண்டேன், தமிழர் தாயை கண்டு கொண்டேன். இன்று தாய்மை கண்டு கொண்டேன். படையெடுத்து நான் பகை முடித்து என் மண்ணை மீட்கப் போகின்றேன். படையெடுத்து நான் பகை முடித்து என் மண்ணை மீட்கப் போகின்றேன். 12 பீரங்கி, 500 துப்பாக்கி கூட்டியே போருக்கு துணையாய் ஐயா ஹம்கோ தீஜியே. ஹைதர் அலியின் சிறப்பு படைகள் வேலு நாச்சியாருக்கு பக்கபலமாக இருக்க இன்ஷா அல்லாஹ் உத்தரவிடுகின்றேன். நவராத்திரி நேரத்தில் மட்டும் ராஜராஜேஸ்வரி கோயிலை தமிழர் வழிபட அனுமதிப்பர். எச்சரிக்கையாக அப்போது பெண்களை மட்டுமே அனுமதிப்பர். காரணம், அந்த கோயிலுக்கு பின்னால்தான் வெள்ளையர்களின் ஆயுத கிடங்கு இருந்தது. ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் அகல் விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வருவர். பாரம் சுமந்த மனதோடு வேலு நாச்சியார் உலகின் முதல் மனித வெடிகுண்டை அறிமுகப்படுத்தினார். அவள் பெயர் குயிலி. வேலு நாச்சியார் தலைமையில் 14 பெண்கள் மாறுவேடத்தில் அகல் விளக்கேந்தி கோயிலுக்குள் புகுந்தனர். ஏற்றப்படும் அகல் விளக்கின் எண்ணெயெல்லாம் தன் மேனியில் சரித்துக் கொண்டு தீப்பிழம்பு ஏற ஏற வெற்றிவேல், வீரவேல் என முழங்கியபடியே எதிரிகளின் ஆயுதக் கிடங்கினுள் குதித்தாள் குயிலி.
ஆயுதங்கள் சிதறி அழிந்தன. வெள்ளையர் திகைத்தனர். வடமேற்கில் பக்கவாட்டில் பதுங்க சொல்லு. ஏய் தம்பி, ஏய் மேற்கே மிளகா புகை போட சொல்லு. அவசரம், உடனே செய்தி பாச்சுங்க. வடக்கணி அடக்காத்தாகணும். பனை மரங்களுக்கு மேல் நம்ம கவன்கல் படையினை தீவிரமாக்குங்க. ஏய் காளையார் கோயில் சம்பவம் உனக்கு நினைவுக்கு வருதா துரை? காளையார் கோயில்
காளையார் கோயில் சம்பவம் உனக்கு நினைவுக்கு வருதா துரை? என் வீரக் கணவனை நயவஞ்சகமாய் கொன்றவன் நீதானே துரை. ஆயுதமின்றி படைபலமின்றி அரசர் இருந்தாரே துரை. 300 துப்பாக்கி பாய்ச்சி எடுத்தது தர்மம் தானா துரை? கர்னல் பாஞ்சோர் அவனோ உலக வரலாற்றில் முதன்முறையாக மன்னிப்பு கேட்கிறான். மகாராணி வேலுநாச்சி, தங்களுடைய தாயகத்துக்கு நான் குற்றம் பல இழைத்து விட்டேன். அதை பரிபூரணமாக உணர்கிறேன். மன்னிப்பும் கேட்கிறேன். இனி உங்கள் பூமியை நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள். இனி வரும் காலத்தில் தங்களின் நல்லாட்சிக்காகவும் தமிழர்களின் நிம்மதியான வாழ்வுக்காகவும் பிரிட்டிஷ் படைகள் நிரந்தர பிரார்த்தனை மட்டுமே செய்யும். ப்ளீஸ் மகாராணி, என்னையும் மீதமிருக்கும் என் படைகளையும் உயிரோடு விட்டுவிடுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, அப்படி விட்டுவிட்டால்? அதட்டுகிறார் வேலுநாச்சியார். இனி எங்கள் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையை கனவிலும் நினைத்து கூட பார்க்காது. இது சத்தியம். எழுதி தருவீரோ இதை? கேட்கிறார் வேலுநாச்சியார். Why not, மகாராணி? Why not? Mr. Colonel Banjur, listen to me. நாங்கள் தமிழர்கள், சுதந்திரமாக வாழ விரும்பும் வெள்ளந்தியான மக்கள். கொடுத்து கொடுத்தே கொண்டாடும் இனமையா எங்கள் தமிழினம். திருக்குறள் எங்கள் வேதம், புறநானூறு எங்கள் பாடம். உலகமெல்லாம் எமது சுற்றம். இதை உணராததுதான் உமது குற்றம். கொட்டு முரசே வெற்றி, கொட்டு முரசே, கொட்டு முரசே வெற்றி, கொட்டு முரசே. வீரமங்கை வெற்றி பெற்று விட்டாள். தர்ம போரெடுத்து தாயகத்தை தொட்டாள். திரிசூலகப் படை முடுக்கி தான் அதை வழி நடத்தி 16 படை சிலிர்க்க சொன்னாள். அது 18ஆம் நூற்றாண்டின் பொன்னாள். நாட்டிய நாடகத்தினை நிகழ்த்திய கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு இசைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களை பாராட்டும் முகமாக வேலுநாச்சியார் வேடமிட்ட எங்களுடைய மாணவி ரமாதேவி அவர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பாக சால்வை அணிவித்து மகிழ்கின்றோம். இப்பள்ளியினுடைய நாட்டிய ஆசிரியை திருமதி திருவேணி அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்கின்றோம். Thank you.